நாம் தியானித்த வண்ணமாக கிருபையின் மேல் கிருபை பெருகும் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், கிருபை என்பது தேவனால் கொடுக்கின்ற ஒரு வரமாக, கிஃப்ட் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த கிருபை என்பது ஒருபோதும் மாறாதது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் மாறலாம், அவருடைய கிருபை மாறாதவைகளும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மனித தன்மையிலே, உறவின் தன்மையிலே, நட்பின் தன்மையிலே மாற்றங்கள் வரும். ஆனால் தேவனோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார். அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. அவர் சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கின்றபடியினாலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. நம் தேவன் நம்மை அழைத்த நோக்கமே கிருபையை வரமாய் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் மாறும், பூமி நிலை மாறி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நாம் தேவனை யோசிக்கும் பொழுது, தேவனை சிந்திக்கும் போது ஒருபோதும் நம் இருதயம் சோர்வடைய விட்டுக் கொடுக்கவே கூடாது. காரணம், தேவன் மாறாதவர். கிருபை என்பது மனுஷனுக்கு கொடுத்து விட்டால் அதை ஒருபோதும் தேவன் எடுக்கிறவர் அல்ல. அதனால் நாம் தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபைகளும் மாறாதவை என்று சொல்லி நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க நம் வாழ்க்கையிலே முழுமையப்பு கொடுப்போம். மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, என்னை வெறுக்காத கிருபை, மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, என்னை வெறுக்காத கிருபை, 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 கிருபை. அரணான நகரத்திலே அதிசயமாக விளங்க செய்த கிருபை, அரணான நகரத்திலே அதிசயமாக விளங்க செய்த கிருபை, அன்னாரின் ஜெபம் கேட்டு சாமுவேலை கொடுத்த கிருபை, அன்னாரின் ஜெபம் கேட்டு சாமுவேலை கொடுத்த கிருபை, 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 மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, நம்மை வெறுக்காத கிருபை. எல்லாம் மாறும் ஐயா. உம்முடைய கிருபை வரங்களும் உம்முடைய அழைப்பும் மாறாது என்பதை எங்களுக்கு நினைவூட்டினபடினால், எங்களுக்குள் ஆறுதலை கொடுத்தபடினால், எங்களுக்குள் தைரியத்தை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. மாறாதவரே, சார்ந்து வாழ எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.